இந்த கேபி மலேசியாவிலே கைது செய்யப்பட்ட போது அங்கிருந்து மலேசிய அரசினால் இலங்கை அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதாம். உங்களுடைய நாட்டிலே தேடப்படுகிற ஒருவர் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை அழைத்து வருவதாக இருந்தால் ஒரு குழுவை அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டதாம். அதன் பிரகாரம் ஒரு குழு இங்கிருந்து மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டதாம். அப்படி மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மலேசிய குழுவோடு இணைந்ததாக இந்த கேபி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைகின்ற வரைக்கும் அழைத்து வரப்படுவது யார் என்கிற தகவல் தங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கட்டுநாயக்க விமான தளத்திற்கு கேபி அழைத்து வரப்பட்ட பிற்பாடுதான் அவர் யார் என்கிற அந்த அடையாளம் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லியும், அவர் இங்கே அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்பட்டு இருந்த கால பகுதியிலே கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருந்து அழைத்து வரப்பட்டு சுமார் 24 மணித்தியாலங்களுக்குள் கோட்டா கேபியை வரவழைத்து பேசியிருக்கிறார். அதுவும் கோட்டபாயவினுடைய இல்லத்திற்குத்தான் கேபி அழைக்கப்பட்டிருக்கிறார், அவரை தனியாகத்தான் கோட்டபாய சந்தித்தார் என்று சொல்லி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார்.